உங்களுக்கு இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growthல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற ஸ்டாக் NBCC. இதோட பாசிட்டிவான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இத பக்காவா கவர்ன்மெண்ட் பேக் பண்றாங்க. அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் புக் 50,000 கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஃப்ரீயான ஒரு கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ல டெப்ட் ஃப்ரீயான கம்பெனிஸ் ரொம்ப ரேர். இது ஒன் ஆஃப் த டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இதோட ரிஸ்க் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். டெக்னோ ஃபண்டாவா பார்க்கலாம். இதை நம்ம வாங்கலாமா வேணாமா, இது யாருக்கு சூட் ஆகும்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு 10க்கு 7 மார்க்காச்சும் மினிமமாக கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாசமா ஒரு ₹70லேருந்து ₹130 வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்காங்க. இதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஜோன் 95 to 105 என்னோட அனாலிசிஸ் படி. நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸை வச்சு என்ன சொல்லலாம், 5 வருஷத்தில் யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால், ஒரு ஸ்டேபிளான நல்ல growth எதிர்பார்க்குறவங்களுக்கு இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். மொமெண்டம் எதிர்பார்க்குறீங்க, சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க. ஒரு ஷேரை தட்டி விடுங்க அப்படியே.